200 வருஷத்துக்கு அதிகமா எக்ஸ்ப்ளோரர்ஸ், சயின்டிஸ்ட்ஸ், த்ரில் சீக்கர்ஸ் பூமியோட கடைசி நிலப்பகுதியான பனிக்கட்டியால சூழப்பட்ட ஆண்டார்டிகாவால ஈர்க்கப்பட்டாங்க. டெம்பரேச்சர் -80°C கீழே குறையும், சூரியன் பல மாதங்களுக்கு இருக்காது, இல்ல பல மாசத்துக்கு மறையாது. இப்படி ரொம்ப மோசமான சூழல் இருந்தாலும் மனுஷன் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்த முயற்சி ஏராளம். அப்படிமித்ல இருந்த இந்த கண்டம் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி? இந்த வீடியோல பாப்போம். அண்டார்டிகாவோட பனிக்கட்டியில யாரும் கால் வைக்கிறதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்ன இருந்து ஒரு பெரிய சதர்ன் லேண்ட்மாஸ் பத்தி யோசனை பழங்கால மனுஷங்க மனசுல ஏற்கனவே வேரூனி இருந்தது. இந்த லேண்டுக்கு டெரா ஆஸ்ட்ரேலிஸ், அதாவது சவுதர்ன் லேண்டுன்னு பேரும் வச்சாங்க. ஏன்ஷியன்ட் கிரீக் பிலாசபர்ஸ் பைத்தாகராஸ், அரிஸ்டாட்டில் எல்லாம் நார்தர்ன் லேண்ட்மாஸா பேலன்ஸ் பண்ண சதர்ன் லேண்ட்மாஸ் இருந்தாகணும்னு சொன்னாங்க. இந்த ஆரம்ப கால யோசனை ரியல் அப்சர்வேஷனா இல்லாம பிலாசாபிக்கல் ரீசன் அடிப்படையானதா இருந்துச்சு. ஆனா அது பல நூற்றாண்டா நிலைச்சி இருந்துச்சு. மிடில் ஏஜஸ், ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் போது வரையப்பட்ட மேப்ஸ் இந்த ஹைப்போதெட்டிக்கல் கான்டினென்ட்டை காட்டுச்சு. அந்த காலத்துல டாலமி, மெர்கேட்டர் வரைந்த மேப்ஸ் டெரா ஆஸ்ட்ரலிஸா பரந்த நீண்ட மர்மமான நிலமா உலகத்தோட அடியில காட்டப்பட்டுச்சு. இருந்தாலும் இந்த கான்டினென்ட்டை யாரும் உண்மையில பார்த்ததில்ல. இது முழுசா யூகம்தான். டெரா ஆஸ்ட்ரலிஸ் மித், ஜியோகிரஃபி, வேர்ல்ட் சிமெட்ரி மாதிரியான பல விஷயங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருந்தது. எக்ஸ்ப்ளோரர்ஸ், மேப் மேக்கர்ஸ் அந்த நிலத்தை யாரும் பார்க்கலனாலும் இருக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இந்த தெரியாத தென்பகுதிக்கான தேடல் ஏஜ் ஆஃப் டிஸ்கவரியோட மிகப்பெரிய சவால்ல ஒன்னா மாறிச்சு. 16th-17th செஞ்சுரியில யூரோப்பியன் எக்ஸ்ப்ளோரர்ஸ் டெரா ஆஸ்ட்ரேலிஸோட ரகசியத்தை தெரிஞ்சிக்கிற நம்பிக்கையில இன்னும் சவுத்துக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபெர்டினாண்ட் மேஜலன் 1520ல முதல் பயணங்களில் ஒன்றை வழிநடத்தினார். தென் அமெரிக்காவின் தெற்கு முனையில் இருக்க அவர் பேருள்ள ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மேஜலன் வழியா மேஜலன் முதலில் கடந்தார். மேஜலனன் மிஷன் அண்டார்டிகாவை வெளிப்படுத்தலனாலும் அது அப்ப எக்ஸ்ப்ளோரேஷன் விரிவுபடுத்தி எதிர்கால பயணங்களுக்கு வழி வகுத்துச்சு. அடுத்த செஞ்சுரியில சர் பிரான்சிஸ் டிரேக், ஏபல் டாஸ்மன் மாதிரி எக்ஸ்ப்ளோரர்ஸ் டெரா ஆஸ்ட்ராலிஸை தேடினாங்க. அகண்ட அபாயகரமான ஓஷியன்ஸா தாண்டி பல கண்டுபிடிக்காத நிலத்தை கண்டாலும் சதர்ன் கான்டினென்ட்டா அடைய முடியாததாவே இருந்துச்சு. 18th செஞ்சுரி வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் சவுத்தா ஆராய முயற்சிகள் வேகமாகல. இருந்தாலும் இந்த கோலை ரீச் ஆகிறதுல ஃபேமஸ் எக்ஸ்ப்ளோரர் கேப்டன் ஜேம்ஸ் குக் ஒரு மைல்கல்லை எட்டினார். கேப்டன் ஜேம்ஸ் குக் 1772ல சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு ஒரு எக்ஸ்பெடிஷன் ஆரம்பிச்சாரு. ரெசல்யூஷன், அட்வென்ச்சருங்கிற 2 கப்பலோட குக் டிராவல் பண்ணாரு. குக் 3 வருஷத்துல ஆண்டார்டிக் சர்க்கிள ஒரு தடவை இல்ல 2 தடவை கடந்தாரு. அவரும் அவரோட டீமும் கடுங்குளிரான டெம்பரேச்சர், வலுவான புயல், ஆபத்தான பனிகட்டி மாதிரி பல எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸா தாங்க வேண்டியிருந்துச்சு. ஜனவரி 17, 1773ல குக் ஆண்டார்டிக் சர்க்கிளா கடந்த முதல் நபரா ஆனார். அவர் உண்மையா ஆண்டார்டிகாவை பார்க்கலனாலும் ஏன்ஷியன்ட் மேப்ஸ் சொன்னது மாதிரி ஒரு பெரிய சதர்ன் கான்டினென்ட் இருக்கிறதை அவர் நிரூபித்தார். குக்கின் அப்சர்வேஷன் எதிர்கால ஆய்வுக்கு அடித்தளமாச்சு. அது மட்டும் இல்லாம அவரோட எக்ஸ்பெடிஷன்ஸ் டெரா ஆஸ்ட்ரேலிஸ் தேடல்ல ஒரு திருப்புமுனையாச்சு. குக்ஸ் எக்ஸ்பெடிஷன்ஸுக்கு அப்புறம் ஒரு பெரிய சதர்ன் கான்டினென்ட் பத்தின யோசனை மித்தா இல்லாம 19th செஞ்சுரி ஸ்டார்டிங்ல ஆண்டார்டிக் எக்ஸ்ப்ளோரேஷன்ல புது ஆர்வம் ஆரம்பிச்சது. ஆண்டார்டிகாவ் முதல்ல யார் பார்த்ததுங்கிறதுல சர்ச்சை இருக்கு. ஏன்னா 1820ல 3 பேர் அதுக்காக உரிமை கொண்டாடினாங்க. இந்த எக்ஸ்பெடிஷன்ஸா வழிநடத்தின 3 பேர் அமெரிக்கன் சீல் ஹண்டர் நேத்தனியல் பால்மர், பிரிட்டிஷ் ராயல் நேவி ஆஃபீஸர் எட்வர்ட் பிரான்ஸ்ஃபீல்ட் அண்ட் ரஷ்யன் நேவல் ஆஃபீஸர் ஃபேபியன் காட்லீப் ஃபான் பெல்லிங்ஸ்ஹவுசன். ஜனவரி 27, 1820ல பெல்லிங்ஸ்ஹவுசன் ஃபிம்புல் ஐஸ் ஷெல்ஃப் கண்டதா சொன்னார். 3 நாளுக்கு அப்புறம் ஜனவரி 30, 1820ல ஆண்டார்டிக் மெயின்லேண்டன் வடக்கு பகுதி ட்ரினிட்டி பெனின்சுலா பிரான்ஸ்ஃபீல்டு கண்டார். அதே நேரம் பால்மர் ஆண்டார்டிகாவை கண்டதா சொன்னார். யார் சரின்னு இன்னும் விவாதிச்சாலும் இந்த 3 பேரும் ஃப்ரோசன் கான்டினென்ட்டோட முதல்ல கண்ட பெருமைக்குரியவங்க. இது ஒரு புது எக்ஸ்ப்ளோரேஷன்ஸுக்கு வழி செஞ்சுது. ஆண்டார்டிகா இறுதியா பார்த்ததுக்கு அப்புறம் அதோட கோஸ்ட்லைன் மேப்பா வரையவும் ஆராயவும் தீவிரமான போட்டி உருவாச்சு. ஆனா மிகவும் ஆபத்தான புதிரான கான்டினென்ட் ஆராய பல எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் 19th செஞ்சுரியில தான் நடந்துச்சு. பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர் ஜேம்ஸ் கிளார்க் ராஸ் 1839ல எரிபஸ், டெரருங்கிற 2 கப்பல்ல ஆண்டார்டிக் எக்ஸ்பெடிஷனை ஆரம்பிச்சாரு. ஜனவரி 1841ல ராஸ் ஐலண்ட்ல இருக்க ஆக்டிவ் வால்கனோ மவுண்ட் எரிபஸஸ் பார்த்த முதல் நபரும் ராஸ் சீயை கண்டுபிடிச்சவரும் ராஸ் தான். உலகத்துல மிக பெருசான மிதக்கிற ஐஸ் ஷெல்ஃப்ல ஒன்னான ராஸ் ஐஸ் ஷெல்ஃப், ராஸ் ஸ்ட்ரிப் அப்போ மாப்பா வரைஞ்சார். அவரோட அப்சர்வேஷன்ஸ் மேப்ஸ் ஃபியூச்சர் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது. மற்ற நாடுகளும் ஆண்டார்டிகால ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாங்க. 1837ல பிரெஞ்சு எக்ஸ்ப்ளோரர் ஜூல்ஸ் டுமான் டர்வில் ஆண்டார்டிகாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ அவர் கண்டுபிடிச்ச கோஸ்டுக்கு அவரோட வைஃப் பேரை அடெலி கோஸ்ட்னு வச்சாரு.
யுஎஸ் நேவி ஆஃபீஸர் சார்ல்ஸ் வில்க்ஸ் 1838ல இருந்து 42 வரைக்கும் ஆண்டார்டிகா சுத்தி டிராவல் பண்ணி சில ஆண்டார்க்டிக் கோஸ்டா மாப்பா வரைஞ்சார். 20th செஞ்சுரி ஆரம்பத்துல ஆண்டார்க்டிகா புது எக்ஸ்ப்ளோரர்ஸுக்கு மயமாச்சு. இது ஹீரோயிக் ஏஜ் ஆஃப் ஆண்டார்க்டிக் எக்ஸ்ப்ளோரேஷன்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸானவர் பிரிட்டிஷ் ராயல் நேவி ஆஃபீஸர் ராபர்ட் ஃபால்கன் ஸ்காட். அவர் ஆண்டார்க்டிகாவுக்கு 2 எக்ஸ்ப்ளோரேஷன்ஸுக்கு தலைமை தாங்கினார். அவரது ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் டிஸ்கவரி எக்ஸ்பெடிஷன் நல்ல சயின்டிஃபிக் பிரேக் த்ரூஸ் அடைஞ்சது மட்டும் இல்லாமல் முன்ன போன எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் விட தெற்கே போனார். ஸ்காட்டின் செகண்ட் அட்டெம்ப்ட் டெரானோவா எக்ஸ்பெடிஷன் ஹிஸ்ட்ரியில் அவரோட பேரை நிலைக்க வச்சுது. ஸ்காட் லட்சியம் சவுத் போலுக்கு முதல்ல போகணுங்கிறது. ஆனால் அவருக்கு நார்வீஜியன் எக்ஸ்ப்ளோரர் ரோல்ட் அமுண்ட்சன் கடுமையான போட்டியா இருந்தார். அமுண்ட்சன் ஆரம்பத்துல நார்த் போல ஆராய விரும்பினார். ஆனால் ராபர்ட் பீரி 1909ல அங்க போயிட்டாருன்னு தெரிஞ்ச அப்புறம் அவரோட கவனத்தை சவுத் போலுக்கு மாத்திட்டாரு. சவுத் போல அடையிற போட்டியில அமுண்ட்சன்ஸ் டீம் டாக்ஸ்லெட்ஸுங்கிற நாய் இழுக்கிற வண்டியும் துல்லியமான ரூட் யூஸ் பண்ணி டிசம்பர் 14, 1911ல இலக்கு அடைஞ்ச முதல் மனுஷங்க ஆனாங்க. ஸ்காட்ஸ் எக்ஸ்பெடிஷன் ஒரு மாசம் கழிச்சு ஜான்வரி 17, 1912ல சவுத் போலுக்கு போனவங்க நார்வீஜியன் ஃபிளாகா பார்த்தாங்க. சோகம் என்னன்னா ஸ்காட் அண்ட் டீம் அங்கேயே ஒரு ட்ராஜடியில எல்லோரும் இறந்துட்டாங்க. இந்த ஹீரோயிக் ஏஜ் ஆஃப் ஆண்டார்க்டிக் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்போ மனிதகுலம் துன்பங்களுக்கு நடுவுல நல்ல சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்தி துக்கம் வெற்றி ரெண்டையும் அனுபவிச்சது. ஹீரோயிக் ஏஜுக்கு அடுத்தது ஆண்டார்டிகா எக்ஸ்ப்ளோரேஷன் துணிச்சலான அட்வென்ச்சர்ல இருந்து சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு மாறிச்சு. இந்த யூனிக் கான்டினென்ட், எர்த்ஸ் கிளைமேட், ஈகோசிஸ்டம்ஸ், ஜியோலாஜிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆராயறதுக்கு நேச்சுரல் லேபரேட்டரியா இருக்குது. தி இன்டர்நேஷனல் ஜியோபிசிக்கல் இயர் 1957-58 ஆண்டார்க்டிக் எக்ஸ்ப்ளோரேஷன் ஹிஸ்டரியில ஒரு முக்கிய தருணம். இந்த காலத்துல 12 நாட்டைச் சேர்ந்த சயின்டிஸ்ட்ஸ் ஒன்றிணைஞ்சு கான்டினென்ட் முழுசும் 50க்கும் அதிகமான ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் அமைச்சு நிறைய சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செய்றாங்க. இன்னைக்கு ஆண்டார்க்டிகா நிறைய நாடுகளால பல ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் நடத்தப்படுது. அங்க சயின்டிஸ்ட் நிறைய ரிசர்ச் பண்றாங்க. உலகத்தோட அடியில இருக்க ஆச்சரியமான மர்மமான ஃப்ரோசன் கான்டினென்ட் ஆண்டார்டிகா ஆய்வுக்கான இடம். டெரா ஆஸ்திரேலிசன் கதையில இருந்து ஃபர்ஸ்ட் ஹீரோயிக் ஏஜென்ட் ஹீரோயிக் எக்ஸ்பெடிஷன்ஸ் வரைக்கும் ஆச்சரியப்படத்தும் அறிவியல் கண்டுபிடிப்புகளை இருந்து கலாச்சார முக்கியத்துவம் வரைக்கும் ஆண்டார்டிகா எப்போதும் நம் கவனத்தை ஈர்க்குது.